புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பேசும் கட்டட சிற்பங்கள் வியக்க வைக்கும் தொன்மை. இந்த பயணத்துல நம்மோடு இணைந்திருக்கிறார் தொன்மை சிற்பங்கள் மற்றும் கட்டடக்கலை நிபுணர் டாக்டர் தக்ஷணாமூர்த்தி ஸ்தபதி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், லாஸ்ட் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேங்களூரில் நிறைய பேர் அந்த கோவில் போய் ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது நீங்கள் கட்டின ஒரு கோவில் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கும் நம்ம கேட்க முடிஞ்சுது. ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் யூகேல திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவில் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அதை பற்றி பேசலாம். ஆமாங்கம்மா. இதில் வாஸ்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வந்து ஸ்தபதி சங்கிரகணம் அப்படின்னு ஒரு சாப்டர், வாஸ்து சாஸ்திரத்திலே முதல் சாப்டரே ஸ்தபதி சங்கிரகணம், ஸ்தபதி லக்ஷணம் சொல்லிட்டு ஸ்தபதி சங்கிரகணம், தட் மீன் செலக்ஷன் ஆஃப் ஸ்தபதி. இந்த ஸ்தபதியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவில் கட்டும் இடத்த பார்வையிடுறதுன்னு முதல். அதுக்கு அடுத்தது பூமி சங்கிரகணம் சொல்லுவாங்க. அந்த ஸ்தலத்தை, இந்த இடத்துல இந்த கோவில் கட்டலாம், இதற்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டில் வந்து ஸ்தபதி சங்கிரகணம் துவங்கி 25 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னும் அந்த கோவில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடிவடையலை. அப்படின்னா அது அதனுடைய வால்யூம் ஆஃப் தி டெம்பிள் எப்படின்னு பாருங்கள். 91 நான் போனேன். First time I visited the place in the UK, பெர்மிங்ஹாமில் டட்லிங்கிற ஒரு இடத்துல திருப்பதி பெருமாள் கோவில் கட்டணுங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஸ்தபதி சங்கிரகணம் நடந்துச்சு. என்னை கூப்பிட்டுட்டு போய் அங்கே சைட் பார்க்க சொன்னாங்க. பூமி சங்கிரகணத்துக்கு நான் போனேன். அப்போ அந்த இடத்த எல்லாம் பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச இடத்தினுடைய ஏரியாவே 8 ஏக்கர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து திருப்பதி கோயிலினுடைய அந்த வால்யூம் வேணும், கிரானைட்டில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஐடியாஸ். அங்கே நான் போனது வந்து ஒரு கடுமையான குளிர்காலம். முதல்ல வந்து அந்த இடத்த வந்து ஒரு சுற்றணும், நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு இது சரியான இடம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த இடத்துல கண்டிப்பாக பெருமாள் கோயில் கட்டி அமைக்கப்படுமானால் இது எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய கோயிலாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாஸ்து அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தென் we started giving them all the drawings. இது ரொம்ப நாள் எடுத்துச்சு. இது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே ட்ராயிங் போட்டுகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த கோயில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டியே வந்து அபவுட் ஒரு 2000 கார்ஸ் பார்க்கிங் தான். இப்போ வந்து அதுக்கே இடம் பத்துமா, அது இனிமேல் எதிர்காலத்தில் போதுமான்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ வண்டி கார்ஸ் வருதுமா. ஸோ இட் இஸ் ஆல்சோ became very popular temple in the UK. Okay. So this temple is becoming the biggest temple in the Europe. யூரோப்பில் இதுதான் பெரிய கோயில். ஸோ அங்கே வந்து வீக்கெண்ட்ஸில் வர்றவங்க நிறையா வருவாங்க, டிவோட்டீஸ் வந்து பெருமாளை பார்த்துட்டு அங்கே பெரிய டைனிங் ஹால்லாம் கட்டியிருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பெருமாள் தரிசனம், மதிய உணவு. ஏன்னா யூகேயில் போயிட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிது, இந்தியன் மீல் கிடைக்கிது, அதுவும் பிரசாதமாக கிடைக்கிதுங்கிறதுல அவங்க நல்ல பிரசாதம் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் நீங்கள் வந்து ஏன் சொல்ல வரேன்னா மோர் தென் 2000 டிவோட்டீஸ் வர்றாங்க. ஸோ அந்த கோயில் தான் வந்து நமக்கு பெருமாள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பெருமாள் சிலையை வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் கீதா பவன் ஒன்று இருக்குது. சரி, பெருமாளை வச்சு வணங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஐடியா பண்ணி நமக்கு ஒரு பெரிய கோயில் வேணும் கட்டணுங்கிற திட்டத்தில் தான் என்னை கூப்பிட்டாங்க. நானும் அங்கே போனேன். அந்த கோயில் ட்ராயிங்லாம் போட்டு முடிக்கும்போது அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் அ ரேர் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பெரிய கோயில், இதெல்லாம் வந்து மன்னர்கள் காலங்களில் கொடுக்கப்படுற வாய்ப்பு தான் வந்து எனக்கு கிடைச்சதான்னு நினச்சி அதை பண்ணணும்மா. ஸோ அங்கே அமைக்கப்பட்ட கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, இட் இஸ் ஆல் ஸ்டோன் பில்ட். அது
எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது. த அதர் ஸ்கெலிட்டன், பில்லர்ஸ், ரூஃப் இதெல்லாம் கான்க்ரீட், மற்ற எல்லாமே வந்து கல்லால் அமைக்கப்பட்டதுமா. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தி மகா கும்பாபிஷேகம் இன் 2027 எதிர்பார்க்குறோம். சூப்பர். ஸோ ஆஃப்டர் வெயிட்டிங் so many years, now this temple is going to be inaugurated, to be consecrated. ஆனாலும் அதில் இருக்கிற சன்னதிகள்லாம் வந்து கான்சக்ரேட் பண்ணி அது பூஜையில் இருக்குது. இட் இஸ் எ ஃபங்க்ஷனிங் டெம்பிள். ஸோ மகாராஜ கோபுரம்லாம் கட்டப்பட்டு அது இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டியது இருக்குது. அந்த கருவறை பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற பெருமாள் அங்கே அமைப்பு, அந்த திருப்பதியிலே வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே. எப்படின்னா யார் பெருமாள் கோயில் கட்டுறாங்களோ அவங்களுக்கு பெருமாளை வந்து அந்த கோயிலே கொடுப்பாங்க இலவசமாக. ஓ, அந்த மாதிரி ஸ்கீமில் தான் இந்த பெருமாள் திருப்பதியில் தான் செய்யப்பட்டது. அந்த பெருமாள் தான் வந்து பாலாஜி அந்த யூகே டெம்பிளில் இன்ஸ்டால் செய்து அதற்கு வந்து கல்லால் ஒரு விமானம் கட்டப்பட்டது. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசும் கட்டட சிற்பங்கள், இது வியக்க வைக்கும் தொன்மை நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் ஸ்ட்ரக்சர்மா. சரி. எப்படின்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு 12 ஃபீட் இருக்கும் பேஸ்மெண்ட். அது வந்து அந்த அந்த அது பேஸ்மெண்ட்டுங்கிறது தரைத்தளம். அந்த தரைத்தளம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக உள்ள உங்களுக்கு வந்து ஆஃபீஸ், டைனிங் ஹால், கிச்சன் இதெல்லாம் வச்சு அது இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்குது. இப்போ அதற்கு மேல் தளம் தான் வந்து பெருமாள் கோயில். ஓகே. அதற்கு வந்து ஃபுல் கிரானைட்டில் பண்ண ஒரு ராஜகோபுரம் இருக்குது. பத்மாவதி அப்புறம் ஹனுமார் அமைப்போட இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு 20 ஃபீட் ஹனுமான் கூட இப்போ நாங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணோம் அந்த கோயிலுக்கு தான் கிரானைட்டில். நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், எ டெம்பிள் ஹேவிங் about 8 acres of land in those days. Now they bought adjacent இதெல்லாம் they have bought. Okay. So now more than 10 acres மேலே அவங்க இப்போ வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பறந்து விரிந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கும்? அந்த கோயில் அமைப்பில் வந்து இப்போ ரீசெண்ட்லி they have opened a very big dining hall. அதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிட்டி ஹால், அப்புறம் வந்து ராஜகோபுரமே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஆர்கிடெக்சரலி வி ஹவ் மேட் இட். முன்னாடி வந்து கோவில் கோபுரத்துக்கு அப்பால் ஒரு சிவன் கோயிலும், சாய்பாபா கோயில், ஆத்மலிங்கம், ஐயப்பன் இந்த மாதிரியான டெய்ட்டிஸ் எல்லாம் வச்சு இது ஓல் இந்த இந்தியாவில் இருக்கிற கல்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காளி கும்புறவங்க, இவங்க சாய்பாபா கும்புறவங்க இருக்கிறாங்க, சிவனை கும்புறவங்க இருக்காங்க, இப்படி கன்னிகா பரமேஸ்வரி கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான அமைப்பில் இவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இவர் எல்லாம் அமைச்சு அந்த பாலாஜி திருப்பதி அதை அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறச்ச உங்களுக்கு அப்படியே திருப்பதியில் நிற்கிற மாதிரியே இருக்கும். அங்கே கிடைக்கிற லட்டும் திருப்பதியில் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் அவங்க வந்து அந்த இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பணிகள்லாம் முடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தினுடைய முன்பக்கம் ஒரு பக்கம் சுப்பிரமணியரும், ஒரு பக்கம் வந்து விநாயகருக்கான கோயில் இருக்குது. அதுவும் கல்லில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர், அதுவும் நம்ம தென்னக கலைகளினுடைய பிரதிபலிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஐரோப்பாவிலேயே வந்து மிகவும் பெரிய அந்த கோயில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத வந்து அங்கே போகிறவங்களுக்கெல்லாம், அங்கே போனவே யூகே போனால் தெர் இஸ் எ டெம்பிள், பாலாஜி டெம்பிள் இன் பெர்மிங்ஹாம், அதை வந்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அந்த உணர்வு கிடைக்கும். அங்கே திருப்பதிக்கு போனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அங்கே இருக்கிற ரிச்சுவல்ஸ், அங்கே என்னெல்லாம் திருமுடி காணிக்கையானாலும் சரி, எல்லா விதமான அங்கே இருக்கிற என்னெல்லாம் விழாக்கள் நடக்குதோ அத்தனை விழாக்களும் இங்கேயும் நடக்குது. அங்கே போனால் திருப்பதி போன மாதிரி அந்த மாதிரியான கோயில் தான் இந்த. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெங்கடேஸ்வர டெம்பிள் ஆஃப் யூகேன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து நம்மால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் பணி முடிவு அடையாமல் இருக்குது.
இன்னும் வந்து பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஃபியூ போர்ஷன்ஸ் இன்னும் பணிகள்லாம் நாங்கள் இந்தியாவில் செஞ்சு ஷிப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இறைவன் கொடுத்த வாய்ப்பு வந்து ஒரு இறைவனுக்கு நம்ம உலகங்களும் வந்து கோவில் கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம செஞ்ச புண்ணியம் தான். அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பெலாம் கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம கலைகளை எல்லாம் நம்ம வந்து அயல்நாட்டில் பரப்பிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த பாலாஜி கோயில் வந்து நிச்சயமாக நம்ம நாட்டினுடைய பண்பாட்டு சின்னமாக இருக்கிற கோவில் இந்த அளவுக்கு இந்த நூற்றாண்டில் முழுக்க கருங்கல்லால் இந்த சோழா ஆர்கிடெக்சரை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது நிச்சயம்லாம் இது எல்லாருக்குமான பெருமையான விஷயந்தாம்மா. சிறப்பு சார். இப்போது திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிள் அப்படி சொல்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இந்த கருவறையாக இருக்கட்டும் இல்லை பாலாஜியினுடைய ஐடலாக இருக்கட்டும், திருப்பதியில் இருக்கக்கூடிய அதே மெஷர்மெண்ட்டாக எப்படி நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க? மெஷர்மெண்ட்டெல்லாம் அது இல்லை. அது இல்லை, அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அது. ஓகே. திருப்பதியில் வந்து 28 ஃபீட் ஸ்பேன், ஒரு கருவறையே 28 அடி. ஓகே. பட் இங்கே வந்து மேர்லி 13-14 ஃபீட் தான் இருக்கும். பட் அது அந்த கருவறை அமைப்பு, அதோடு கூடிய உள் பிராகார அமைப்பு, அதனுடைய எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர், ராஜகோபுரம், கர்ப்பகிரக விமானங்கள், பரிவார ஆலயங்கள், அதை சுற்றி இருக்கிற இப்போ ரதம்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த ரத வீதி மாதிரியே அதை வந்து பிராகாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு பெரிய கோயிலாகவே அது வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கு அங்கே உங்களுக்கு ஒரு வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, வியூ பாயிண்ட், அதில் பார்க்குறச்சே உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஆகட்டும், அதனுடைய எலிவேஷன் ஆகட்டும், எல்லாமே பார்க்குறச்ச நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே வந்தவங்களில் யார்கிட்ட கேட்டாலும் அங்கே இருக்கிற யூகேயில் இருக்கிறவங்க எல்லா இந்தியன்ஸுக்கும், ஏஷியன்ஸுக்கேன்னு சொல்லலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, மலேசியன்ஸு, ஸ்ரீலங்கன்ஸு, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த திருப்பதி பாலாஜினா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு இட் இஸ் பிகமிங் வெரி பாப்புலர். சூப்பர். இப்போது எந்த கோவில் கட்டினாலுமே இந்த கோபுரங்களுக்குன்னு அளவீடு இருக்கா சார்? அந்த வகையில் திருப்பதி வெங்கடேஸ்வரா அந்த கோபுரத்துக்கு இப்போ நீங்கள் யூகேல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அதுக்குன்னு மெஷர்மெண்ட்டுக்கு இந்த லெவல் தான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ரூல் இருக்கா? எங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறத விட பெருமாள் கோயிலுக்கு பரிவார லட்சணம்னு இருக்குது, சிவன் கோயிலுக்கு பரிவார லட்சணம்னு இருக்குது. சிவன் கோயிலில் வந்து அஷ்டபரிவாரம் சொல்லுவோம். ஸோ ஈசான்யம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல வந்து சிவனையும், இந்த அக்னியில் என்ன வைக்கணும், நைருத்தின்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டில் என்ன வைக்கணும், நார்த் வெஸ்ட்டில் என்ன வைக்கணும், வெஸ்ட்டில் என்ன வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா சைவை டெம்பிள் எப்படி இருக்கணும், வைஷ்ணவை டெம்பிள் இருக்கணும், முருகன் கோயில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாஸ்து சாஸ்திரங்களில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செலெக்ஷன் ஆஃப் நம்பர், இந்த சைஸ் ஆஃப் த கர்ப்பகிரகம், பெரிமீட்டர், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒன்று தான்மா. ஸோ ஆர்கிடெக்சர் இஸ் ஒன், பட் அக்கார்டிங் டு த விஷ்ணு டெம்பிள் ரெக்குயர்மெண்ட்ஸ் அங்கே இருக்கிற பரிவார சன்னதிகள்லாம் மாறுபடும். சிவன் கோயிலுக்கு ஒரு மாதிரி, விஷ்ணு கோயிலுக்கு ஒரு மாதிரி இல்லை. ஆனால் அங்கே அமைக்கப்படுகிற மூர்த்திகள்லாம் இருக்கே, கோஷ்ட லட்சணத்தில் இருக்கிற கோஷ்டத்தில் இருக்கிற மூர்த்திகளானாலும் சரி, பரிவார சொல்லி இதெல்லாம் வந்து இட் இஸ் இப்போ விஷ்ணுவுக்கு தகுந்ததும் சிவனுக்கு தகுந்ததும் தான் பார்ப்போம். சார், இந்த யூகேல இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிள், இந்த கோவிலினுடைய வாஸ்து எப்படி நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க? இந்த கோவிலுடைய வாஸ்து எப்படின்னா, கருவறை எங்கே இருக்கணும், கிழக்கை பார்த்து இருக்கிற கருவறை, அந்த கருவறை போல் அதனுடைய அளவை போல் அந்த பரிக்கிரமம் சொல்லுவோம், அதாவது பிராகாரம், முதல் பிராகாரம் சொல்லுவோம், அது கருவறையினுடைய அளவை போல் எத்தனை பங்கு இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, அதன்படி இருக்கும். அதே போல் பரிவார கோயில்னு ஒன்று இருக்குது. பின்னாடி ஆஞ்சநேயர் இருக்கிறார், பத்மாவதி இருக்கிறாங்க. இவங்களுக்கான கருவறை அதுவும் சின்ன, அதாவது சப்சிடைரி சாங்க்டம் சொல்லுவோம், உப சன்னதிகள், அவைகளுக்கு ஒரு அளவு உண்டு. எல்லாமே வந்து ஆயாதி பொருத்த லட்சணம்னு ஒன்று இருக்குது. கருவறை வேணாலும் கருவறைக்கு என்ன அளவு இருக்கணும்
அந்த நட்சத்திரம், இந்த பெருமாளுக்குரிய நட்சத்திரம், இந்த கர்த்தா நட்சத்திரம் சொல்கிறத விட அந்த வாஸ்து நட்சத்திரம், இவைகளுக்கெல்லாம் வந்து பொருத்தமாக ஃபேவரபுளாக இருக்கிற ஸ்டார் பொருத்தம் பார்த்து அப்படி தான் வந்து கருவறை அளவு நிர்மாணப்படுது. அதே போல் அதிலிருந்து உபசன்னதிகளுக்கும் அதிலேருந்து தெரிவிக்கப்படுற அளவை நம்ம எடுத்து செய்கிறோம். அப்படி பிராகாரம், முதல் பிராகாரம்னு ஒன்று இருக்கும். எந்த இடத்துல கொடிமரம் வைக்கப்படணும், இதெல்லாம் நம்ம வந்து இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம் என்னென்னா, இதெல்லாம் இலக்கணங்கள். நமக்கு எப்படி வந்து மனிதனுக்கு வந்து கண் இருக்கிற இடத்துல கண் இருக்குது, அவனுக்கு பாதம் இருக்கிற இடத்துல பாதம் இருக்கணும், இப்படிங்கிற ஒரு நேச்சுரலாக என்ன இருக்கோ கட்டடத்திற்கு அது உண்டு. அப்படிங்கிறதுல கொடிமரம் எங்கே இருக்கணும், எங்கே பலிபீடம் எங்கே இருக்கணும், எங்கே கருடன் ஸ்தானம் இருக்கணும், இவையெல்லாம் வந்து நமக்கு வாஸ்து சாஸ்திரங்கள் இடம் இருக்குது. ஸோ அதை பின்பற்றி சொல்லும்போது ஆஸ்பர் வாஸ்து சாஸ்திரம், இந்த பரிவார லட்சணம், கருவறை அளவு, கருவறைக்கான அந்த விமானம் விமான அமைப்பை வந்து நாங்கள் சாந்திகம், பௌஷ்டிகம், ஜெயதம், அற்புதம் அப்படின்னு 4 விதமான அமைப்பு இருக்குது. ஸோ அது உயரம் வந்து உத்சேதம் சொல்லுவோம். உயரம் எவ்வளோ வைக்கணும், கருவறை போல் 2 மடங்கு வச்சால் வந்து சார்வ காமிக்கம் சொல்லுவோம். 2 மடங்கு மேல் இருந்தால் சார்வ காமிக்கம். அந்த அற்புதம்னா 2 பங்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்குமா, அதெல்லாம் வாஸ்து. அதே போல் கோபுரம் எந்த ஸ்தானத்தில் இருக்கணும், அது கருவறை போல் வந்து எத்தனை வந்து மல்டிபிள் டிவிஷன் பண்ணி அந்த இடத்துல இருக்கணும், அது அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த கருவறையினுடைய மூலவர் கூட அந்த கருவறை அளவில் அந்த வாசல் அளவுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, பதவிநியாசம்னு ஒரு வாஸ்து லட்சணம் இருக்குது. பதவிநியாசம்னா அந்த கோவிலை எத்தனை கூறுகளாக பிரிக்கணும், அப்படி பிரித்து எங்கே கருவறை வரணும், எங்கே வந்து பரிவார ஆலயங்கள் வரணும், அதைப்படி தான் அந்த அமைப்பு இருக்குது. அதில் வந்து கருவறைக்கு உள்ளேயே உங்களுக்கு வந்து பதவிநியாசம் உண்டு. அந்த இதில் பெருமாள் வந்து எங்கே நிற்கிறாருங்கிறதுக்கு அளவு இருக்குது. ஸோ இப்போ வி கேனாட் இன்ஸ்டால் பிள்ளையாரை வைக்கணும்னா பிள்ளையாருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அங்கே தான் பிள்ளையாரை வந்து நம்ம வந்து ஸ்தாபனம் பண்ணணும். சிவலிங்கம்னா சிவலிங்கத்தை வந்து பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய மையப்பகுதியில் வைக்கணும். பெருமாளை எந்த இடத்துல வைக்கணும், பிள்ளையாரை வைக்கணும், சுப்பிரமணியர் எங்கே வைக்கணும், தேவி எங்கே வைக்கணும், இப்படியெல்லாம் நமக்கு சூத்திரங்கள் உண்டுமா. இதையெல்லாம் நம்ம வந்து 100க்கு 100 என்ன சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி செய்யப்பட்டது தான் இந்த பெருமாள் கோயில்மா. இந்த வாஸ்து பற்றி பேசும்போது நம்ம வீட்லேயும் வாஸ்து முறைப்படி நம்ம பண்ணுறது உண்டு. கோவிலில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்ன சார்? கோவில் அமைப்பை வந்து ஆலய வாஸ்துன்னு சொல்லுவோம், வீட்டு அமைப்பை வந்து கிரக வாஸ்துன்னு சொல்லுவோம். திட்ட பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு வீட்டில் இருக்குது. நம்ம முற்றம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கருவறை மாதிரி. ஆமாம், இட் இஸ் ஓப்பன் டு ஸ்கை. இது அந்த அதனுடைய சென்டர் பாயிண்ட் இஸ் பிரம்மஸ்தானம். அந்த ஸ்கொயர் அமைப்பு இருக்கே, அது இந்த முற்றம்ங்கிற அமைப்பு நம்ம வீடுகளில் உண்டு. கோயிலில் வந்து கருவறையே பிரம்மஸ்தானம். அந்த கருவறை மையப்புள்ளி பிரம்மஸ்தானம். கருவறை வந்து அந்த மையப்புள்ளி வழியாக ஒரு இமேஜினரி லைன் ஒன்று போகுமா, வெர்டிகல் லைன், அதுக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். ஸோ கருவறை தான் நம்ம வீட்டில் ஹவுசிங் ஆர்கிடெக்சரில் வந்து முற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதை சுற்றி பிராகாரம், அந்தர் மண்டலம் சொல்லுவோம் வீட்டில். அதே தான் கோயில்லையும் அந்தர் மண்டலம் உண்டு. அந்தர்ஹாரை, மத்தியஹாரை, மரியாதை, இப்படி ஒவ்வொரு அந்த எக்ஸ்பேண்டட் பில்டிங்கில் என்னென்னலாம் வந்து நம்ம வந்து வைக்கிறோமோ அது எல்லாமே கோயில்லையும் உண்டுமா. ஸோ மொரார்லெஸ் இறைவனுடைய வீடானாலும் மனிதர்கள் வசிக்கக்கூடிய வீடானாலும் இந்த பதவிநியாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வாஸ்துவும் ஏறக்குறைய ஒன்று தான்மா. ஆனால் என்னென்னா, இந்த வீட்டினுடைய வாசல் இருக்க அது மையப்பகுதியில் வீட்டில் இருக்காது. அது வந்து சிலருக்கு தான் சென்டரில் வைக்கணும். ஸோ நமக்கு வந்து அதை வந்து பதம் பிரித்து எந்த ஸ்தானத்தில் வந்து வாசல் அமைக்கப்படுறோமோ அங்கே தான் வீட்டில் அமைக்கப்படும். ஆனால் ஆலயங்கள் அப்படி இல்லை. ஆலயங்களில் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரே நேர்கோட்டில்
வாசல்கள்லாம் ஒவ்வொரு பிராகாரத்துலேயும் இருக்கும். இந்த கருவறை வாசலானாலும் சரி, கோபுர வாசலானாலும் சரி, ஒவ்வொரு பிராகாரத்தில் இருக்கிற வாசல்கள் எல்லாமே வந்து ஒரே நேர்கோடு. ஆனால் வீட்டுக்கு அப்படி இல்லை. இன்னொன்று, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, பெட்ரூம் வைக்கிறோம், அப்புறம் கிச்சன் வைக்கிறோம். இது எல்லாம் வந்து தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவர் டெம்பிள் வாஸ்து அண்டு கிரக வாஸ்து. ஆனால் கோயில்லையும் கிச்சன் உண்டு. அது வீட்டுக்கு எங்கே கிச்சன் வைப்போமோ அங்கே தான் கோயிலுக்கும் அதே ஸ்தானம் தான். நம்ம அக்னியில் வைக்கிறோம் வீட்டில் சமையல் கட்டு, அதே சமையல் கட்டு கோயில்லையும் அக்னியில் தான் இருக்கணும். ஸோ எப்படி நம்ம இதெல்லாம் அந்த பேசிக் வந்து எல்லாம் ஒன்று தான் ரெண்டுக்குமே. திசைகள் எப்படி மாறாதோ அதே மாதிரி பதங்களும் மாறாது. பதம்னா அந்த டிவிஷன்ஸ் இருக்குது. கோயிலுக்கு 81 டிவிஷன் வைப்போம், வீட்டுக்கும் 81 டிவிஷன் வைப்போம். கோயிலுக்கு மையப்பொருள் அந்த பிரம்மஸ்தானம் மையத்தில் தான் வரும், ஊருக்கும் மையத்தில் தான் வரும். நீங்கள் டவுன் பிளானிங் எடுத்திங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு பிரம்மஸ்தானம் உண்டு. நான் முந்தி கூட சொல்லியிருக்கிறேன், பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உத்தரமேரூரில் சபை இருக்குதுன்னு சொன்னேன். சபைனா ஊர் கூடும் இடம் அது. அதே மாதிரி வீட்டுக்கு நடுவில் முற்றம் இருக்கும். அந்த ஆதி காலத்துலலாம் கோயில் வந்து சதுரமாக தான் இருந்திருக்கு. தென் ஃப்ரண்ட் போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி முக்காயமம்னு சொல்லுவோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்கிறது. ஸோ 80% ரெசிடென்ஷியல் வாஸ்து இஸ் கோயிங் இன் பேரலல் வித் ஆலய வாஸ்து. அப்படி தான் இருக்குமா. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணுவாங்க. யூகே யூரோப் மக்கள்லாம் வந்து அங்கேயே திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிளில் தரிசனம் பண்ணிக்கலாம் இல்லையா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுக்கு அந்த கோயிலுக்குடைய ப்ரிமிசஸ் உள்ளே போனாவே உங்களுக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திருப்பதி ஆம்பியன்ஸ் கிடைக்கும். அது கண்டிப்பாக எல்லோருமே அந்த யூகே போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, யூரோப் போகிறவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த பெருமாள் கோயிலுக்கு போனால் திருப்பதி போனதுக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது, அங்கே பூஜை முறைகள் எல்லாமே உங்களுக்கு திருப்பதி மாதிரியே தெரியும். அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட்டு கூட திருப்பதியிலேருந்து தான் போகிறாங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச உங்களுக்கு நம்ம திருப்பதியான்னு கேட்குற அளவுக்கு பெருமாளை பார்த்தா சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. அது வந்து அங்கே கேட்குற சுப்பிரபாதமானாலும் சரி, அங்கே அர்ச்சனை முறைகளானாலும் சரி, அங்கே நடத்தக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே பிரம்மோத்சவம்லாம் பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரியே பிரம்மோத்சவம் அங்கே நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் யூ வில் கெட் தி ஃபீலிங் ஆஃப் திருப்பதி தேர். ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்தியாவுக்கு வர முடியல, ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இமீடியட்டாக உங்களை வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த பெருமாள் கோயில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் அங்கே டிவோட்டிஸ் போனாங்கன்னா. சூப்பர் சார். கும்பாபிஷேகம் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? மோஸ்ட்லி 2027 சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐ எக்ஸ்பெக்ட் இட் வில் ஹேப்பன் இன் 2027 தான் நானும் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக நம்ம எபிசோட்ஸில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற நிறைய வரலாறு பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டே வந்தீங்க. அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம யூகேயில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிளினுடைய கிரியேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றிம்மா. என்ன நேயர்களே, பேசும் கட்டட சிற்பங்கள் இது வியக்க வைக்கும் தொன்மை நிகழ்ச்சியில் யூகேயில் திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிள் இந்த கோவிலை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.